வண்டி ஓரம் கட்டியா? ஓரம் கட்டியா? போயா இறங்கியா? இறங்கலாம் முடியாது. என்ன இங்க பிரச்சனை? நோ என்ட்ரில ஏன் வந்தேன்னு கேட்டா அப்படிதான் வருவேங்கிறாரு மேடம். என்னையா இறங்கு கீழே. வண்டிக்குள்ள யார் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? யார் வண்டிக்குள்ள இருந்தானே? யார் இருக்காங்க வண்டியில? சரி, இவங்களுக்கு தான் படிக்க தெரியாது, போர்டெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஹலோ, என்ன நக்கலா? உன் இஷ்டத்துக்கு இன்னைக்கு இங்க போட மாட்டுவ, நாளைக்கு வேற இடத்துக்கு தூக்கிட்டு போவ. நான் என்ன 2 கிலோமீட்டர் சுத்திட்டு வரணுமா? இங்க பாருங்க, நேத்தோ இன்னைக்கோ மாட்டின போர்டு இல்ல இது. 15 நாள் அந்த போர்டு இங்க தான் இருக்கு. ஏன்னா இங்க ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஏய், வண்டியை பின்னால எடுங்க. டிரைவர், வண்டியை பின்னாடி எடுக்காத, நீ முன்னாடி எடுத்துட்டு போ. முன்னாடி போக முடியாது, பின்னாடி தான் எடுக்கணும். வண்டியை எடுங்க. எடுக்க முடியாது. வண்டி போக முடியாதுன்னு சொன்னேன்ல. சரி டிரைவர், வண்டி ஆஃப் பண்ணுப்பா. இங்கே நிக்கட்டும், என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். உங்களால வண்டியை எடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. கடைசி தடவையா கேட்குறேன், உங்களால வண்டியை பின்னாடி எடுக்க முடியுமா முடியாதா? நானும் கடைசியா சொல்றேன், எடுக்க முடியாது. முடியாதா? ஓகே. டிரைவர், போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா போ. வண்டி எடுக்கிறீங்களா இல்லையா?
என்னங்க, சுஷீலா விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு. சுஷீலா எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லிட்டா. அந்த ராஸ்கல் யாருன்னு அப்பா கண்டுபிடிச்சிட்டாருங்க. யாருன்னு கேட்டா நீங்க சாப்பிட்ட பிறகு சொல்றேன்னு சொல்றாருங்க. அப்பா, அது யாருன்னு சொன்னீங்கன்னா இவர் சரியான தண்டனை வாங்கி கொடுத்துருவாருப்பா. அதுவும் புருஷனால முடியாதுமா. ஏன்பா? ஆமாம்மா, போலீஸ்காரங்க ஒரு லிமிட்டுக்குள்ள தான் பண்ணுவாங்க இல்லையா மாப்பிள்ள? ஆனா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு லிமிட்டே இல்லை. எது வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. முதல்ல அவன் பொண்டாட்டி கிட்ட போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்துட்டான்னு சொல்லுங்கப்பா. அதுலயே அவன் பாதி செத்துருவான். என்ன மாப்பிள்ள, பிரியா சொன்ன மாதிரி செஞ்சு பார்க்கலாமா? எதுக்குப்பா அவர்கிட்ட போய் கேக்குறீங்க? அவரை தான் கேட்கணும். சம்பந்தப்பட்டவர் அவர் தானே. என்னப்பா சொல்றீங்க? இல்லம்மா, தப்பு பண்றவங்கள தண்டிக்கிறது யாரு? போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே. மாப்பிள்ள அந்த டிபார்ட்மெண்ட் தானே இருக்காரு. அதனால தான் சொன்னேன். என்னங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க? சாப்பிடலாம் தான் உட்காந்தேன் பிரியா. ஆனால் வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. சாப்பாடு வேண்டாமே. என்னங்க, சரி சாப்பிட வேணா விட்டுருங்க, நான் போய் மோர் எடுத்துட்டு வரேன். என்ன மாப்பிள்ள, பயந்துட்டீங்களா? சுஷீலாவை ஏமாத்தினதை நீங்க தான் சொல்லி பிரியா கிட்ட சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இதை சொன்னா அவன் நொறுங்கிடுவா. என்னாலையும் இதை தாங்க முடியாது. அதனால தான் சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தா மாதிரி நீங்க ஒழுங்கா இருக்கணும். சத்தியத்தை மீறினீங்க மாமா. எதுக்கு மாமா இதெல்லாம்? நீங்கள் நக்கலாக பேசுகிறதும் உங்கள் குத்தலான பார்வையும் பேசாமல் பிரியா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு தோணுது. கவலைப்படாதீங்க மாமா, சும்மா சொன்னேன். உங்களுக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். என்ன நம்புங்க. என்ன பவித்ராக்கு என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா, காலில் அடிபட்டிருக்கு, லேசா வீக்கம் தான். மாடியில் இருக்காங்க, போய் பாருங்க. ஓகே. ஐயோ, என்ன பவித்ரா, என்ன இவ்ளோ பெரிய கட்டு? என்னாச்சுமா? அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அவரை கூப்பிடுறாரேன்னு வேகமா ஓடி வந்து படிக்கட்டுல வழுக்கி விழுந்துட்டேன். ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. பார்த்து போக கூடாதாமா? எப்பவும் போற படிதானக்கா. என் நேரம் எண்ணெய் சிந்திருக்கு படியில, தெரியாம காலை வச்சுட்டேன், வழுக்கி விழுந்துட்டேன், அவ்வளவுதான். டாக்டர் என்ன சொன்னாரு? ஃப்ராக்சர்லாம் ஒண்ணும் இல்லையே?
ஸ்கேன் பண்ணியாச்சு, எக்ஸ்ரே எடுத்தாச்சு, ஃப்ராக்சர்லாம் ஒன்றும் கிடையாது. கால் கொஞ்சம் மடங்குனதுனால ஒரு சின்ன வீக்கம்தான், 2-3 நாள்ல சரியா போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. வலிக்கெல்லாம் மருந்து கொடுத்து பாரு. ஒழுங்கா சாப்பிடுறியா நீ? அக்கா, நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? நீ வேணா இதை விளையாட்டுத்தனமா எடுத்துக்கலாமா? ஆனா உனக்கு அடிபட்டுச்சுன்னு ஒரு ஃபோன் வந்த உடனே நான் எப்படி பதட்டப்பட்டு ஓடி வந்தேன் தெரியுமா? இங்க பாரு, எனக்கு வீட்டு வேலை இருக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்க கூடாது. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். ரெஸ்ட் எடுத்தா தான் இது சரியாகும். என்ன? வாங்க ஏசிபி மேடம். பாத்து வலிக்குதாடா? சாரிடா, சாரி. பாவண்டா நீ. யார் செஞ்ச புண்ணியமோ காலில் அடிபட்டதோட போச்சு. தலையில் அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்னங்க நீங்க? அக்காவே எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போய் வந்திருக்காங்க. பயமா? உன் அக்காவுக்கா? உன் அக்காவை பத்தி எனக்கு தெரியும். அவங்க இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. இது பாசம். தங்கச்சிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஓடி வந்த பாசம். பயத்துக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்க இல்ல ஏசிபி மேடம்? சரிக்கா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஒரு நிமிஷம். நான் வந்து உன்னை சாயந்தரம் வந்து பார்க்குறேன். பி கேர்ஃபுல் சார். எஸ் சார். இல்ல ஆஃப் சரசு, அம்மாக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடு. ஒரு half an hourல வந்துருவேன். ஹலோ, உன் தங்கச்சிக்கு அடிபட்டா உனக்கு வலிக்குதல்ல, அது மாதிரி தான் என் மாமியார் அசிங்கப்படுத்தினா எனக்கும் வலிக்கும். ஏய், ஒரு விரல். இந்த முறை உன் தங்கச்சியை நான் எதுவுமே பண்ணல. அடுத்த முறை எப்படியோ, ஆனா வலி நிஜம். ஏண்டி, எனக்கு சுளுக்கெடுக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துட்டு வாடின்னா அதை கீழே ஊற்றி அதில் அந்த பொண்ணு பவித்ரா வழிக்கு விழுந்து அவ கால் இவ்வளோ பெரிய கட்டு. இதெல்லாம் தேவைதானா? எங்க அடிச்சா எங்க வலிக்குங்கிறது எங்களுக்கும் தெரியும். கிரேனை வச்சு என் காரை தூக்கின மாதிரி எதை வச்சு என்ன தூக்க போற? என்ன ஏதாவது சொல்லணும் போல இருக்குல்ல? செய்ய வேண்டிய நேரத்துல எனக்கு ஏதாவது செய்யணும் போல தோணும். அப்ப நான் செஞ்சுக்கிறேன். என்னடி பண்ணிட்டு இருக்க? நீங்க மாத்திரை சாப்பிடணும்ல, அதுக்காக தான் சுடு தண்ணி ஆத்திட்டு இருக்கேன். அவனால என்ன அடிச்சு கொல்ல முடியல, அதனால நீ மாத்திரை கொடுத்து கொல்லலான்னு பாக்குறியா? ஏண்டி நாயே, நான் உனக்கு சூடு வச்சது அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? கள்ள புருஷன் தானேன்னு காமிச்சிட்டியா? என்னடி முறைக்கிற? உனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இந்த அடி அடிச்சுட்டு போயிருக்கான்ல,
இதுல இருந்தே தெரியுதுடி 2 பேருக்கு எந்த மாதிரி பழக்கம் இருக்குன்னு. நாளைக்கே உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு யார் பேரடி இன்சுல வைப்ப? உனக்கு அருவருப்பா இல்ல? வாய் கூசாம இப்படி பேசுறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்ன ஆம்பளையா? டேய் தீனா, விடுடா. விடுடா அவள. விடுமா. என்ன பார்த்தா ஆம்பளையான்னு கேக்குற? ஆம்பளையா நான் காட்ட வேண்டாமா? டேய் விடுடா அவள. விடுடா. என்ன கட்டு? இன்னொரு தடவை என் மேல உன் கை பட்டுச்சு, மரியாதை கெட்டுடும். உன்னால என் புருஷன் சலிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. மா ஒத்துக்கிட்டாமா? என்ன புருஷன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கான். இவளோட புருஷன் நான் இல்லையா? எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி தேவையா? இப்படி ஒரு பொண்டாட்டி தேவையா? வேண்டாம் வேண்டாம், இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு தேவையில்லை. சொல்றத கேளுடா டேய். வேண்டாடா. வேண்டாடா. வீட்டு விட்டு வேணா வேண்டாம். சொல்றத கேளுடா டேய். வேண்டாடா. சொல்றத கேளுடா டேய். வேண்டாடா. வேண்டாம் விடுடா. டேய். டேய் தீனா, சொல்றத கேளு. வேண்டாடா. வேண்டாம். டேய். டேய். வேண்டாம். டேய். டேய். சொல்றத கேளுடா. கேளு. அம்மா விடு. ஏய். பலம் உடைத்திடும் பகைவர்